இப்ப மஞ்சள், சிவப்பு, பச்சை ரெண்டு 3 கலர்ல கொடி கட்டுறாங்க. சிவப்பு, மஞ்சள், பச்சை. மஞ்சள், சிவப்பு, பச்சை. மஞ்சள், சிவப்பு, பச்சை. மஞ்சள், சிவப்பு, பச்சைன்னு சொல்லிவிட்டு 3 கலர்ல கொடி கட்டிட்டு போறாங்க. 10வது நிறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு தெரியும் என்ன வரும். இது முதலாவது, 2வது, 3வது, 4, 5, 6. இப்ப 2 விதத்தில் எடுக்கலாம். ஒன்று நல்லா எண்ணெய் கொடியாளான்னு சொல்லிச்சுன்னா 10வது கேட்டார். இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது இப்படி எடுக்கலாம். நிறையக்கு வந்துட்டேன்னு சொன்னா அங்கதானே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். உதாரணத்துக்கு 3 நிறம் இருக்குது. 46வது நிறம் என்ன என்று சொல்லி கேட்டா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இப்படி எண்ணிட்டு வந்து எடுக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னா 46 போட்டு 3 நிறம் இருந்தா 3 ஆளை நம்ம பிரிக்கிறோம். அப்ப 3 ஆளை பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா 4லையும் ஒரு தரம், 1 3 3 1 மீதி 6 கீழே இறக்கினா 16. 16லையும் 3 3 5 தரம், 5 3 15, 1 மீதி. அப்ப 1 மீதி வந்தா முதலாவது நிறம் 46. 2 மீதி வந்தா 2வது நிறம். 3 மீதி வராது, வராட்டி கடைசி நிறம். 3 மீதி வராது, வராட்டி கடைசி நிறம். இப்ப இப்படி ஆன்சர் நம்ம வந்து எடுக்க வேண்டி வரும். அதாவது என்ன இதுலன்னு சொன்னா இதுல கொடி நிறம் சம்பந்தமா பெரும்பாலும் கேள்விகள் வாருன்னு சொன்னா முதல் நேரடியா கேள்வி வந்துச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அதாவது இப்ப போட்டிக்கிற மாதிரி 5ஆம் கேள்வி 6ஆம் கேள்வி மாதிரி இப்ப அடிக்கடி வருது. 5வது கேள்வி 6வது கேள்வி இதுகளை போலதான் கொடி நிறத்துல வருகுது. அதோட இன்னும் ஒன்று நடக்குது கொடி நிறங்கள்ல. சரியா? அதாவது கம்பங்கள் தூண்கள் சம்பந்த இதோட சேர்த்து இணைச்சி கொடி நிறம் வருது. கம்பம் தூண்கள் இதோட அதாவது 3 இடைவெளிக்கு வந்து 2 கொடிகள் நாட்டுறாங்க என்று சொன்னா அதாவது 4 இடைவெளிக்கு 8 கொடிகள் நாட்டுறாங்க இப்படி என்று சொல்லி அந்த நிறங்கள்ல நாட்டுறாங்க என்று சொல்லி சொன்னா அந்த மாதிரி கேள்விகள் வருது. ரைட்டா? இப்ப நாம பேசிக்க படிக்கிறோம்னு சொல்லி சொன்னா இப்ப சொல்லி தந்தது பேசிக். இப்ப முதலாவது கேள்வி அந்த பேசிக்ல தான் இருக்குது. முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா? முதலாவது கேள்வி உங்களோட ஆன்சர் காட்டுங்க. முதலாவது கேள்வியில் என்ன ஆன்சர் எடுத்தீங்க? எல்லாரும் செய்தாக்கள் ஆன்சர் எடுத்திப்பீங்க. ரைட், ஒன்றுங்கிறது சரி. பாப்போம் இப்ப எப்படி என்று சொன்னா இங்க 91வது இதுல பச்சை மஞ்சள் சிவப்பு, பச்சை மஞ்சள் சிவப்பு, பச்சை மஞ்சள் சிவப்பு என்ற ஒழுங்கில் மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டிருந்தன. மின்குமிழ் என்ன? பல்ப். இது வந்து 91வது நிறம். மின்குமிழின் நிறம் என்ன? அப்ப இங்க நம்ம பார்க்கக்குள்ள இது கொஞ்சம் லேசி. இது கிரேட் 4 ஆக்களுக்குரியது. பச்சை மஞ்சள் சிவப்பு. அப்ப 3 நிறம் இருக்கு. 3 நிறம் சொல்லி சொன்னா நம்ம 3 ஆளை பிரிக்கிறோம். அப்படி 3 ஆளை பிரிச்சா என்ன வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா 91 3 ஆளை பிரிக்கக்குள்ள 3 தரம் 3 9 0 1 கிளறக்கின அடங்காது 0. அப்ப 3 0 0 1 மீதி. 1 மீதி வந்தா முதலாவது நிறம். அதுல முதலாவது நிறத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நிறம் என்று பாருங்க. முதலாவது நிறம் வந்து என்ன நிறம்டா? பச்சை. ரைட். 2வது கேள்வி வீதி ஒன்றை அலங்கரிப்பதற்கு சிவப்பு மஞ்சள் பச்சை பச்சை, சிவப்பு மஞ்சள் பச்சை, மஞ்சள் பச்சை பச்சை ரெண்டு 73வது மின் விளக்குகள் 73 விளக்குகள் தொங்க விடப்பட்டன. எனின் சிவப்பு நிறங்கள் எத்தனை? ரைட். இதுல ஒரு விஷயம் இருக்குது என்ன சொன்னா அதாவது இப்ப ஏற்கனவே முதலாவது சொன்னேன் தானே. முதலாவது என்ன சொல்லிருக்குது? பச்சை மஞ்சள் சிவப்பு. ஏற்கனவே முதலாவது கேள்வியில பச்சை மஞ்சள் சிவப்பு என்று முதலாவது கேள்வி இருக்குது. இந்த முதலாவது கேள்வியில கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க பிரிச்சு எடுத்திருக்கிறீங்க 30 வந்திருக்கு. இந்த வந்திருக்கு 30 வந்துதான் இருக்கு. 91 நீங்க 3 ஆளை பிரிச்சீங்க 30 வந்துச்சு. இந்த 30 அர்த்தம் என்னன்னு சொன்னா இந்த பச்சை 30
மஞ்சள் 30, சிவப்பு 30. ஒன்று மீதி வந்துச்சு தானே கடைசியா. கடைசி வந்து இதோட ஒன்றா கூட்டணும். கடைசி 2 மீதி வருமாண்டா இது. 3 மீதி வருமாண்டா 3 மீதி வராது. மீதி வராட்டி கடைசின்னு வரும். சரி, இப்ப பாருங்க இதுல எத்தனை இருக்குது என்று சொன்னா இதுல 31 இருக்குது, மற்றதெல்லாம் 30 30 இருக்கு. சரியா? இப்ப அடுத்த கேள்வி உங்களுக்கு 2வது கேள்வி எப்படின்னு சொல்லி சொன்னா இது எல்லாமே ஒவ்வொன்று எல்லாம் ஒவ்வொன்று இருக்கிறது. இப்ப அடுத்தது எப்படி இருக்குண்டா 2 3 சேர்ந்திரி. சரியா? சிவப்பு சிவப்பு மஞ்சள் பச்சை பச்சை என்று சொல்லி. அப்ப சில பேர் விளங்கியிருக்கிற முறை எப்படி என்றா கேட்டுக்கொள்ளுங்க. இங்க எத்தனை கலர் இருக்கு? 1 2 3 கலர் தான் இருக்கு. அப்ப 3 பிரிக்கணும். 2 விளங்கியிருக்கிறார்கள் இருக்கு. சரியா? 3 பிரிக்கப்படா. இங்க எத்தனை இடம் இருக்குன்னு பார்க்கணும். கலரை விட்டு எத்தனை இடம்? எத்தனை இடம்? 1 2 3 4 5. அப்ப நாம 5ஆல தான் பிரிக்கணும். விளங்குதா? கலர் சொல்லி போட்டு 3 கலர் தானே இருக்கின்றது, 3ஆல பிரிக்கிறல்ல. நாம 5ஆல பிரிக்கணும். 5ஆல பிரிக்க வேண்டா 73 மின் விளக்குகள் தொங்க விடப்பட்டது. அப்ப 73 5ஆல பிரிங்க. 2வது என்ன ஆன்சர் எடுத்தீங்க? 2வது உங்களோட ஆன்சர் அஸ்மா, ஆன்சர் என்ன? மூன்றாவதா? ரைட், பாப்போம். இப்ப 73 5ஆல பிரிக்கச்சுன்னா இதுல ஒரு தரம், ஓர் 5 5, 2 மீதி, 3 கிலோ இறக்கினா 5 5 5 5 4 தரம், 5 4 20, 3 மீதி 3 மீதி என்று வருகிறது. இப்ப இங்க 14 வருகிறது தானே. 14 வந்தா சிவப்பு 14, இந்த சிவப்பு 14, இந்த மஞ்சள் 14, பச்சை 14, இந்த பச்சை 14. சரியா? இப்ப மீதி 3 வருகிறது. கடைசியா மீதி 3 வருது. அப்ப 3 மீதி வந்தா இது கொண்டு 3 மீதி வந்தா இது கொண்டு. இப்ப சிவப்பு எல்லாம் எத்தனை சொன்னா இதுல 15, இதுல 15, இதுல 15, இது 14, இது 14. இப்ப கேக்குறாங்க சிவப்பு நிறம் எத்தனை சிவப்பு நிறம் என்று கேட்டா 15 2 சிவப்பு தான், 2மே சிவப்பு தான். அப்ப 15 15 30 என்கிற ஆன்சர் கிடைக்கும். சரியா? இந்த கேள்வி யாரோ ஒரு ஆள் வந்து செய்முறை குரூப்ல கேட்டேன். யார் கேட்டேன்னு தெரியல. சரியா? செய்முறை குரூப்ல இந்த கேள்வி கேட்டேன். அதுக்குரிய ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். அடுத்த கேள்வி, இதுக்குரிய ஆன்சர் 3வது. அடுத்த கேள்வி, ஒரு வரிசையில் 2 மஞ்சள் நிறங்களுக்கிடையில் 3 சிவப்பு நிற கொடிகள் என்ற ஒழுங்கில் 74 கொடிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன எனின் அங்குள்ள மஞ்சள் நிற கொடிகள் எத்தனை? யாருக்கு ஆன்சர் தெரியும்? யாருக்கு ஆன்சர் தெரியும்? சரி, யாருக்கு ஆன்சர் வந்து? விஹாமாக்கு வந்திருக்குது. அடுத்தது ஆன்சர் வரலேங்கிறாக்கள். ஆன்சர் வரல. 2 சரியா? 2 மஞ்சள் நிறங்களுக்கு இடையில 3 சிவப்பு நிற கொடி. ஏனென் 74 கொடி இருக்குது. இங்குள்ள மஞ்சள் நிற கொடிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? கவனிங்க, இதுதான் இந்த கொடி நிறத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது.
விளங்காதவர்கள் கட்டாயம் பாருங்க. 2 மஞ்சளுக்கு இடையில 3 சிவப்பா. இப்ப மஞ்சள் மஞ்சள் இதுக்கு இடையில 3 சிவப்பு. சரி, இது ஓகே. இப்ப அடுத்த 2 மஞ்சளுக்கு இடையில 3 சிவப்பு தானே. அடுத்த 2 மஞ்சளுக்கு இடையில 3 சிவப்பு. அப்ப இந்த ஒரு மஞ்சள் இந்த ஒரு மஞ்சள் இதுக்கு இடையில 3 சிவப்பு. இது விளங்குதா? இது விளங்குறாக்கள் கை வைத்துங்க. இது விளங்காட்டிதான் பிரச்சனை. இந்த மஞ்சளுக்கு இந்த மஞ்சளுக்கு இடையில 3 சிவப்பு. இந்த மஞ்சளுக்கு இடையில 3 சிவப்பு. அடுத்த ஒரு மஞ்சள் இருக்குமென்னு சொன்னா அதுக்கு இடையில 3 சிவப்பு. அதுக்கு இடையில 3 சிவப்பு. இது விளங்கினா கை வைத்துங்க. சரி, சில பேருக்கு கொண்டு முழங்கல்ல போல இருக்குது. இப்ப இங்க பாருங்க, எவடத்தை டேர்ன் ஆகுது, எவடத்தை மாறுது என்று பார்க்கணும். இங்க மஞ்சள் சிவப்பு சிவப்பு சிவப்பு, மஞ்சள் சிவப்பு சிவப்பு சிவப்பு, மஞ்சள் சிவப்பு சிவப்பு சிவப்பு, அங்கல மஞ்சள் சிவப்பு 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 என்று தானே மாறுது. சரியா? மஞ்சள் சிவப்பு சிவப்பு சிவப்பு, மஞ்சள் சிவப்பு சிவப்பு சிவப்பு, மஞ்சள் சிவப்பு சிவப்பு. இப்ப மாறக்குள்ள எத்தனை இடம் இருக்கு என்றா 1 2 3 4. அப்ப 4 ஆலதான் நம்ம பிரிக்கணும், 5 ஆல இல்ல, 4 ஆலதான் பிரிக்கணும். டேர்ன் ஆகிற இடத்தை, அதாவது சும்மா உதாரணத்துக்கு மஞ்சள் பச்சை சிவப்பு, மஞ்சள் பச்சை சிவப்பு, மஞ்சள் பச்சை சிவப்பு என்றா இது 3 அதே மாதிரி திருப்பி அதே மாதிரி வருது. அதே மாதிரி வருது. அதாலதான் நாம என்ன செய்யறோம்டா 3 ஆல பிரிக்கிறோம். அதுக்குத்தான் இதுவும் வந்து இப்ப வந்து மஞ்சள் சிவப்பு சிவப்பு சிவப்பு, மஞ்சள் சிவப்பு சிவப்பு. அப்ப 4 இடங்களுக்கு பிறகுதான் அடுத்தது மாறுது. அப்ப அதனால நம்ம 4 ஆல பிரிக்கணும். இப்ப எத்தனை 4 74. 74 கொடி கட்டிருக்கிறாங்க. அப்ப இங்க வந்து 74 4 ஆல பிரிச்சிங்களா, சரியா? 74 4 ஆல பிரிச்சிங்களா ஒரு தரம், ஒரு 4 4, 3 மீதி 4 கலர் வைக்கினா இதுல வந்து 8 தரம், 2 4 32, 2 மீதி. அப்ப ஃபர்ஸ்ட்க்கு இந்த 3 இருக்கு தானே, சரியா? மஞ்சள் சிவப்பு சிவப்பு சிவப்பு. இந்த 18 வாரது இங்க 18, இங்க 18, இங்க 18, இங்க 18, 2 மீதி வருது. இது 1 இது 1, 74 வரைக்கும். இது 1 இது 1. இப்ப எத்தனை மஞ்சள் இருக்கு என்று சொன்னா 18 1, மஞ்சள் வந்து 19. சிவப்பு எத்தனை இருக்கு என்று கேட்டா 18 18 18 மூணையும் கூட்டுங்க 54, இந்த 1 55. விளங்குதா? யாருக்கு விளங்கல? இந்த கேள்வி விளங்கல யாருக்கு? விளங்க அமைக்கிறார்கள். நான் பேசுறதுல விளங்க அமைக்க யாருக்காவது? சாகிரா விளங்குது சார். நான் பேசுற விளங்குதா? ஆம் சார், விளங்குது. தெளிவில்லாம இருக்கு? இல்ல சார், தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கு. ஓகே, சரி, ரைட். அப்ப அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததுக்கு இப்ப இதுக்கு வந்து என்ன ஆன்சர் என்றா 19ங்கிற ஆன்சர். 5வது கேள்வி, இது 5 இல்ல, இது 4. 4வது கேள்வி, பச்சை ஊதா நீலம் மஞ்சள், பச்சை ஊதா நீலம் மஞ்சள் என்ற ஒழுங்கில் நிற மின்குமிழ்கள் மாறி மாறி பொருத்தப்பட்டிருந்த தோரணம் ஒன்றில் இருந்த பச்சை நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கை 8 ஆகும். தோரணம் பொருத்தப்பட்டிருந்த மின்குமிழ்களின் மொத்த எண்ணிக்கை யாது என்று கேட்டி. மொத்தம் எத்தனை என்று கேட்டி. என்னென்ன கலர் என்று சொன்னா 4 கலர்ல இருக்குது. இந்த கேள்விக்கு தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இது முக்கியமான ஒரு கேள்வி. பச்சை ஊதா நீலம்
பச்சை ஊதா நீலம் மஞ்சள் என்று 4 கலர்ல பல்ப் இருக்கு. சரியா? இந்த பல்ப்ல வந்து மாறி மாறி தோரணம் கட்டிக்காங்க. அப்ப பச்சை ஊதா நீலம் மஞ்சள், பச்சை ஊதா நீலம் மஞ்சள், பச்சை ஊதா இப்படி மாறி 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 கட்டிக்காங்க. அப்படி கட்டக்குள்ள பச்சை நிறம் மட்டும் 8 வந்திருக்கான். பச்சை கலர் மட்டும் இது 8 வந்திருக்கு என்று சொன்னா இங்க எத்தனை இருக்கும் என்று கேட்காங்க. நம்ம பிரிச்சு விட எடுப்போமே, மேல வருமே, அது வந்தா நம்ம எல்லாம் 8 வந்தா, இப்ப அதாவது இப்படி நம்ம பிரிக்கக்குள்ள இப்படி ஒரு நம்பர் 2 வரக்குள்ள அடுத்த வந்து 8 வந்தா நாம என்ன செய்வோம், எல்லாம் 8 8 8 8 வரும். அப்படித்தானே போடுவோம். அப்ப அது மாதிரி இங்க 8 வந்தது, அது மேல 8 வருகுதுன்னு சொன்னா 8 8 8 போடுவோம். சரியா? இப்ப எல்லா நிறமும் எத்தனை இருக்கும் என்று கேட்டா, எல்லா நிறமும் எத்தனை இருக்கும் என்று கேட்டா, இதுக்கு விட 8 மட்டும் 16 16 8 24 32 என்று சொல்லி இருக்கணும். சரியா? ஆனா அங்க 32 இல்ல. இல்ல தானே, 32 இல்ல. அப்ப இன்னொன்று கேட்டுக்கொள்ளுங்க, இன்னும் ஒரு வழி செய்வோம். என்ன செய்வோம்டா, 7 7 7 7 போட்டு கடைசியில மீதி வந்த தூக்கி போடுவோமல்லோ 1 2 2, அது ஞாபகம் வருமா? 7 7 7 என்று போட்டு போட்டு ஏதாச்சும் மீதிகள் வந்தா இங்க ஒன்று இங்க ஒன்று இங்க ஒன்று கொடுப்போம் தானே. அப்ப அப்படி கொடுக்கக்குள்ள ஒன்றை கொடுத்தோம்டா இது 8 வரும் தானே. சரி, இது 8 வரும். அப்ப இது மட்டும் 8, மற்றதெல்லாம் 7. இப்ப கூட்டி பாருங்க, 7 4 28 28 1 29 வருமா வராதா? கூட்டினா வரும். இப்ப இது விளங்கிச்சா? விளங்கினாக்கள் கை ஊத்துங்க. விளங்கினாக்கள் கை ஊத்துங்க. சரி, இப்ப இதுக்கு வரக்கூடிய சான்ஸ் உள்ளது நிறைய விட வரும். யாதாக இருக்கலாம் என்று கேட்கக்குள்ள இன்னும் வரும். அப்ப எப்படி வரும்னு சொன்னா, சரியா, இப்ப என்னென்ன வரும் என்ற ஆக குறைஞ்சது வந்து 29 வரும் 8 வாரத்துக்கு. ஆக கூடினது என்ன வரும்னு சொன்னா 32 வரும். எப்படி என்றா, எல்லாம் 8 8 8 8 படித்த கொடுத்தா 32. ஆக குறைஞ்சது என்ன வரும்னா இது மட்டும் தான் 8, மற்றதெல்லாம் 7. அப்ப அது 29. அப்ப 30 வராதா என்று கேட்டா 30 வரும். எப்படி வரும்டா, இங்க ஒன்றை கொடுத்தா 30 வரும் தானே. 7 7 7 7 வந்தா இங்க ஒன்று போனா 8 வரும். அப்ப இது 8. அப்ப 8 8 16 14 30 30 வரும். 31 வராதாண்டா, 31 வரும். ஏன் இங்க ஒன்று போனா 31 32 8 8 8 வந்தா எல்லாம் வரும். சரியா? ஆனா 33 வராதான்னு கேட்டா வராது. என்ன, 33க்கு இங்க ஒன்றை கொடுத்துட்டோமா இங்க 9 ஆயிரும். அப்ப 33 வராது. அப்ப ஆக குறைஞ்சது 29, ஆக கூடினது 32. இதுக்குள்ள எந்த விட வந்தாலும் உங்களுக்கு யாதாக இருக்கலாம் கேட்க ஆன்சர் வரும். சரியா? இந்த மாதிரி கேள்விதான் இப்ப வந்துட்டு இருக்குது. அது போலதான் 5வது கேள்வியும் இதே மாதிரி. அப்ப 5வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குது, அது வந்து சிவப்பு நீலம் பச்சை வெள்ளை மஞ்சள் இப்படி 5 நிறம் இருக்கு. 5 நிறம். சிவப்பு 10 இருக்காம். அப்ப சிவப்பு 10 சொன்னா நமக்கு தெரியாது, மத்ததெல்லாம் எத்தனை எத்தனை இருக்குன்னு தெரியாது. உதாரணத்துக்கு சிவப்பு 10 இது 10 இது 10 இது 10 இது 10 இது 10 போட்டா 50. அங்க எத்தனை மொத்த நிறம் அடிக்கண்டா 50 50 தாரால. சரியா? அப்ப இப்படி பார்க்கலாம், இது 9 இது 9 இது 9 இது 9 இது 9 இது 1 கொடுத்தமண்டா இது 10 காட்டும். மீதி வரக்குள்ள நம்ம இப்படி பிரிச்சு வரக்குள்ள, அதாவது 46 வைங்களேன், 46 5ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா என்ன வரும், 9 45 1 மீதி ரெண்டா, இந்த 9 வருதுவா, 9 எல்லாத்துக்கும் 9 50 கொடுப்பீங்க, 1 மீதி வரணும் அதுக்கு மட்டும் கொடுப்பீங்க. அப்ப இவடத்த சிவப்புக்கு எத்தனை வருதுன்னு சொன்னா சிவப்புக்கு 10 வருது, மத்ததுக்கு எல்லாம் 9 வருது. அப்ப இங்க எத்தனை வரக்கூடியது என்று விட்டா ஆக குறைய வரக்கூடியது 46, ஆக கூடியது வரக்கூடியது 50. இதுக்குள்ள எந்த விட வந்தாலும் நம்ம கொடுக்கலாம்.
சரியா? இதுக்குள்ள எந்த விட வந்தாலும் கொடுக்கலாம். அப்படி வாரது எங்க இருக்குன்னு சொன்னா 3வது விட மட்டும் இருக்கு. 3வது விட மட்டும் இருக்கு. அடுத்தது 6வது கேள்வியும் இதே மாதிரி. அதுல சரியா 6வது கேள்வியில பாத்தீங்களா இதுக்கு 29, இதுக்கு 46, இதுக்கு 6வது கேள்வியில நீலம், சிவப்பு, ஊதா, மஞ்சள், வெள்ளை 5 நிறம் இருக்குது. ஒழுங்கில வர்ண மின்குமிழ்கள் தொடராக பொருத்தப்பட்டிருந்த வீதியில் ஊதா நிற மின்குமிழ்கள் 14 ஆகும். அவ்வீதியில் பொருத்தப்பட்டிருந்த மின்குமிழ்கள் எண்ணிக்கை பின்வருவனவற்றுள் யாதாக இருக்கலாம்? எதுவா இருக்கலாம் என்று கேட்காங்க. அப்ப 14 ஊதா நிற மின்குமிழா? அப்ப இதுக்கும் நாங்க ஏற்கனவே செய்த மாதிரி செய்து பார்க்கலாம். எப்படி என்று சொன்னா செய்து பார்க்கிறதுக்கு இப்ப வந்து நீலம், சிவப்பு, ஊதா, மஞ்சள், வெள்ளை என்ற 5 நிறத்தில் எரி. சரியா? அவங்க சொல்றாங்க ஊதா வந்து 14. ஊதா 14. சரி, இந்த அறைக்கு வந்து 14. 14 நம்ம எல்லாம் 14 போடலாம். 14, 14, 14 என்று போடலாம். அப்படி 14 எல்லாம் போட்டா மொத்தம் எத்தனை வரும் என்று கேட்டா 14 70. மொத்த நிறம் 70 வரும். சரியா? அப்ப அங்க 70 இல்லை. அப்ப இப்படி கொடுக்கலாம். எப்படி? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 14, இது 14, இது 14. இது 14 தான் கட்டாயம் கொடுக்கணும். என்ன 14 சொல்லிட்டான். இது 13 வருமா வராதா? 13 வருமா வராதா? வராது என்றா வரும். எப்படி என்றா 13, 13, 13, 13, 13 பிரிச்செடுக்கக்குள்ள 13, 13, 13 வந்து இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று வந்தா இது 14 வரும் தானே? வருமா வராதா? ஒன்று 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 கொடுக்கக்குள்ள இது ஒன்று கொண்டு இது 14 வரும். அப்ப இது 14 வந்தா இங்க எல்லாம் 13, 13 வரும். சரியா? அப்ப இங்க எத்தனை இருக்கும் என்று கேட்டா இப்ப இதுல எத்தனை வரும் என்று கேட்டா பாருங்க. இங்க 13, 5, 65, 68 வருது. சரியா? அங்க 68 ஆன்சர் இல்ல. 68க்கு ஆன்சர் இல்ல. யாதாக இருக்கலாம் கேட்டிருக்காங்க. இருக்கக்கூடிய. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது என்னன்னு சொன்னா இங்க சரியா வரக்கூடியது எதுவா இருக்கும்னு சொன்னா இது 14 இருந்தா சம்டைம் இது 13 இருந்தா 68 வரும். அல்லது இதுவும் ஒன்றை சேர்த்திருந்தார்கள் சொல்லி சொன்னா 69 வரும். இதுவும் ஒன்றை சேர்த்தால் 70. அப்ப இதுக்குள்ள எந்த விடை நனவர் 14, 14, 14, 14 படி போட்டா இதுக்குள்ள எந்த விடை நனவர் அதோட இன்னும் ஒன்று வரும். இதோட இந்த நீளத்தோட இன்னும் ஒன்று சேர்க்கலாம். சேர்த்தாலும் சேர்க்காட்டினா 14 தான் இருக்கும். இந்த ஊதா 14 தான் இருக்கும். சரியா? ஏனெண்டா 14 வரும். இன்னும் ஒன்று இதுல சேர்க்கலாம். அப்ப இது வந்து 15, இது 15, இது 14. இது 15 மாறாம வரைக்கும். அப்படி என்றா 71, 72 இந்த விடைக்குள்ள என்ன வந்தாலும் இதுக்கு ஆன்சர் எடுக்கலாம். அப்படி எடுக்க வேண்டிய 69 ஆன்சர் அறி. சரியா? இது விளங்கினா கையெழுத்துங்க. இப்ப இதுக்கு வந்து என்ன விடை என்ன நடக்கலாம் ஏன்னு சொல்லிச்சோம். நம்ம பிரித்தல்ல நம்ம ஒவ்வொண்டா தூக்கி போடுறது உங்களுக்கு விளங்கினா உங்களுக்கு விளங்கிருக்கும். இல்ல அது விளங்கலைன்னு சொன்னா விளங்கிறியாது. அது கஷ்டமா இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது 7வது கேள்வி. ஒரு இடைவெளியில ஒரு நிறையில சம இடைவெளியில் பல நிற கொடிகள் நாட்டப்பட்டன. சிவப்புக்கும் பச்சைக்கும். இது நல்ல ஒரு கேள்வி. சரியா? முக்கியமான ஒரு கேள்வி. பல நிற கொடிகள் நாட்டப்பட்டிருக்குது. ஒரு நிறையில சம இடைவெளியில பல நிற கொடிகள் நாட்டப்பட்டன. சிவப்புக்கும் பச்சைக்கும் நடுவில் நீலம். அப்ப இவடத்தை சிவப்பு எடுத்த மண்டா இவடத்தை சிவப்பு. இதுக்கும் பச்சைக்கும் நடுவில நீலம். இது பச்சைண்டா இதுக்கு நடுவுல வந்துட்டு நீலம். சரி, நீலக்கொடி நீலமும் பச்சைக்கும் நீலத்துக்கு நடுவில
இந்த இருக்கு பச்சை, இது நீலம். இது ரெண்டுக்கு நடுவுல மஞ்சள் நிறமும், நீலத்துக்கும் சிவப்புக்கும் நடுவில் நீலம் இந்த அரிக்குது, சிவப்பு இந்த அரிக்குது. இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல கருப்பு உள்ளது. சிவப்புக்கும் பச்சைக்கும் இடையில் உள்ள தூரம், அப்ப சிவப்பும் பச்சையும் எங்க இருக்கு? சிவப்பும் பச்சையும் எங்க இருக்குன்னு சொன்னா இந்த அரிக்கு சிவப்பு, இந்த அரிக்கு பச்சை. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரம் 36 மீட்டர். ரெண்டுக்கு இடையில உள்ள தூரம் 36. சரி, சில பேருக்கு வந்து ஒயிட் போர்டில் எழுதினாதான் விளங்கும். ஏன்னு சொன்னா ஸ்டார்ட்ல 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுல எல்லாம் ஒயிட் போர்டில் படிச்சு பழகி அது ஒயிட் போர்டுன்றா தான் விளங்கும். ரைட்டா? ரைட். ஹாரி என்ன தூக்கமா? தண்ணிக்கு ஹால வைங்க. ரைட். ஒரு நிலையில இப்ப வந்து சிவப்புக்கும் பச்சைக்கும் நடுவில நீலம் என்று சொல்றாங்க. திருப்பி அடுத்த வசனத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா நீலத்துக்கும் பச்சைக்கும் நடுவுல மஞ்சள் என்று சொல்றாங்க. சரியா? நீலத்துக்கும் பச்சைக்கும் நடுவுல மஞ்சள், நீலத்துக்கும் சிவப்புக்கும் நடுவுல கருப்பண்டு சொல்றாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த கருப்புக்கும் இந்த பச்சைக்கும் இடையிலான தூரம் 36 மீட்டர் சொல்றாங்க. சொல்லி போட்டு கேட்காங்க நம்மகிட்ட, இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு என்று கேக்குது. அப்ப நாம எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா இங்க இருந்து இது வரைக்கும் 36. இதுக்கு எத்தனை இடைவெளி இருக்கு? எத்தனை இடைவெளி இருக்கு? 1 2 3 4 இடைவெளி இருக்கு. அப்ப இந்த இருக்கிற இடைவெளி, அதாவது இது சிவப்பு கொடி இருக்குது, இங்க பச்சை கொடி இருக்குது, இடையில இந்த ஒரு கொடி, இந்த ஒரு கொடி, இந்த ஒரு கொடி. இதுக்கு இடையில உள்ள தூரம் 36 என்று சொன்னா இங்க எத்தனை இடைவெளி என்றா 1 2 3 4 இடைவெளி. அப்ப 36 4ஆல பிரிச்சா 9 ஒன்றுக்கு. இதுக்கு 9 இந்த வாரத்துக்கு, இவ்வளவுக்கும் 9, இதுக்கு 9, இவ்வளவுத்துக்கும் 9. 9 9 வந்தா 36 வரும் தானே? சரியா? 9 9 மட்டும் வந்தா 36 வரும். அப்ப கேட்டது இதுல இருந்து இது வரைக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு 9, இதுக்கு 9, இதுக்கு 9. சரியா? 9 9 18, 18 9 27 விட. சாய்க்கிறா சரியா வந்துச்சு ஆன்சர். ரைட். அப்ப இதுல ஆன்சர் வந்து 27 என்று சொல்லி முதலாவது ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கேள்வி, பிள்ளைகள் இணைந்து சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம் சிவப்பு, சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம் சிவப்பு என்ற தொடரொழுங்கில் நிறமணிகள் பயன்படுத்தி மாலை ஒன்றை கோர்த்தனர். மாலை முதலிலும் இறுதியிலும் சிவப்பு மணி காணப்பட்டன. அம்மாலையில் 7 சிவப்பு நிறமணிகள் காணப்பட்டன எனின் மாலையை தொடுக்க பிள்ளை பயன்படுத்திய மணிகளின் மொத்த எண்ணிக்கை யாது என்று கேட்டீங்க. இப்ப இங்க வந்து சில பேருக்கு இந்த கேள்வி குழப்பமா இருக்கும். இந்த கேள்வி எங்களுக்கு குழப்பம்ங்கிறார்கள் மட்டும் கை வைத்துங்க. ஆன்சர் எடுக்க வருவதில்லை, குழப்பமா கிடைக்கும். ஆன்சர் எடுக்க வருவதில்லை, குழப்பமா இருக்கு. அப்படியானாக்கள் மட்டும் கை வைத்துங்க. சரி, ஓகே. இப்ப என்னன்னு சொன்னா மூன்றாவது கேள்வி விளங்கப்படுத்தினேன். கேள்வியை பாருங்க, மூணாவது எப்படி விளங்கப்படுத்தினேன். மூன்றாவது கேள்வியை பாருங்க. மூன்றாவது கேள்வி எப்படி விளங்கப்படுத்தினேன்? 2 மஞ்சளுக்கு இடையில 3 சிவப்பண்டு விளங்கப்படுத்தினேன். அதுக்கு பிறகு எத்தனையால அது மாறுது கேட்டதானே? எத்தனையால அது மாறுது. அப்ப இந்த கேள்விக்கும் பாருங்க, இந்த இருக்கிற கேள்விக்கும் கவனிங்க.
சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம். சிவப்பு என்ற தொடரொழுங்கில் என்று சொன்னா சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம், சிவப்பு அடுத்தது பச்சை மஞ்சள் நீலம், அடுத்தது சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம், சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம் என்று விட்டு மாறி 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 வரும். சரியா? இப்ப கவனிங்க. இப்ப இது விளங்கிட்டு நீங்க செய்வீங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் எடுத்துருவீங்க. எப்படி எடுக்க போறீங்கன்னா சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம் சிவப்பு என்ற தொடரொழுங்கு என்ற தொடரொழுங்கு என்ன? சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம், சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம், சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம், இப்படி போகுதாம். சரியா? அப்ப எவிடத்தால டேர்ன் ஆகுது, எவிடத்தால மாறுது என்றா சிவப்பு பச்சை நீலம் மஞ்சள் நீலம், இங்க அங்கெல்லாம் திருப்பி அது வருது. அப்ப இங்க வந்துட்டு எத்தனை இடத்தால மாறுது என்று சொன்னா 4 இடத்தால மாறுது. சரியா? இப்ப 4 4 4 இடத்தால இங்க மாறிட்டு போகுது. ரைட். இப்ப சிவப்பு நிற மணி மாலைகள், சிவப்பு நிற மணி மாலைகள் 7. ஏனென் அங்கு மாலையை தொடுக்க காணப்பட்ட மணிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? இந்த சிவப்பு வந்து சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம், இதுல இது 7. இது 7 இருக்கு. ஏன்னா எத்தனை மாலை வச்சாங்க, எத்தனை மணி வச்சாங்க என்று கேட்டா நம்ம இது 7 இது 7 7 7 இப்படியும் எடுக்கலாம் ஒரு விட, அல்லது இது 6 6 6 6 1 இப்படி போட்டாலும் 7 வரும். அப்ப விளங்கப்படுத்தினதானே? இப்படி போட்டாலும் இது 7 வரும், மற்றதெல்லாம் 6 வரும். இப்படியும் எடுக்கலாம். அப்ப அப்படி என்று சொன்னா இது எல்லாமே 7 என்ற ஒரு எடுத்திருந்தா 7 4 28 என்ற மணி யூஸ் பண்ணிப்பார். சரியா? 7 4 28 என்ற மணியும் யூஸ் பண்ணிப்பார். அப்படி இல்லைண்டா இது மட்டும்தான் 7 என்றா மற்றதெல்லாம் 6 6 தான் இருக்கும். 6 6 6 6 போட்டு கடைசியில் 1 வரக்குள்ள இது 7 இருக்கும். சரியா? அப்ப 6 4 24, இந்த 1 25. 25ல இருந்து 28க்குள்ள வார விட என்ன விடைன்னா எடுக்கலாம். 25ல இருந்து 28க்குள்ள வார என்ன விடைன்னா நம்ம எடுக்கலாம். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கு என்று பார்த்தா 25 விட இருக்கு. சரியா? 25 என்ற விட இருக்கு. இல்ல இதை கீறித்தான் காட்டுங்களேன்டா, கீறி காட்டுறேன் பாருங்க. இதை கீறித்தான் காட்டுங்கன்னு சொன்னா கீறி காட்டுறேன் பாருங்க. எப்படின்னு சொன்னா இது சிவப்பு மஞ்சள் பச்சை நீலம் என்று இருக்கு. சரியா? சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம், சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம், சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம், சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம், சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம். 1 2 3 4 5 5 சிவப்பு வந்து சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம், சிவப்பு. ரைட். முதலாவதும் கடைசியாவதும் சிவப்பண்டி சொல்லிட்டார். முதலாவதும் கடைசியாவது சிவப்பண்டி சொல்லிட்டார். அப்ப இதோட வந்து இத்தாங்க. சரியா? ரைட். இப்ப எத்தனை இருக்குன்னு பாருங்க. இந்த மாலை வேணுமெண்டா 1 2 3 4 5 6 7. இது சிவப்பங்கிறம், பெருசா வந்து சிவப்பங்கிறம், மத்த கலர்ல எடுத்திருக்கேன். சரியா? இப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. இப்ப இந்த மாலையை நான் வந்துட்டு இடம் காணாண்டதுனால இப்படி காட்டிக்கிறேன். வேணுமெண்டா இங்கே போடுவோம். இது சிவப்பு அண்டா. ரைட். இப்ப 1 2 3 4 5 6. இப்படி பாருங்க. இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கு. இது சிவப்பு கலர், பச்சை மஞ்சள் நீலம், சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம், சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம், இப்படி ஒரு மாலை கலர்ல காட்டிக்கிறேன். இதை வந்து கடைசியாவதும் முதலாவதும் சிவப்பு. இப்ப எத்தனை இருக்கு என்று பார்த்தா 1 எண்ணி பாருங்க 25 வரும். சரியா? ரைட். அடுத்த கணக்கு கடைசி இதுல. சரியா? கவனிச்சு கொள்ளுங்க.
ஒரு மைதானத்தில் சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள், கருப்பு ஆகிய நிறக்கொடிகள் வரிசையாக தரப்பட்டுள்ளது. என்னென்ன கலர்ண்டா? சிவப்பு இருக்குதா, அடுத்தது பச்சையா, நீலம், அடுத்தது மஞ்சள், கருப்பு. இப்படி 5 கலர் இருக்குது. இது வந்து வரிசையா இருக்கு, ஓர்டருக்கு வரிசையா இருக்கு. சரியா? ரைட். இப்ப முதலாவது தரவு வந்திருக்கேன். மஞ்சள் நிறக்கொடி நீல நிறக்கொடிக்கு முன்னுள்ளது. அப்ப மஞ்சள் போட்ட மொத்தம் எத்தனை? 5 தானே? 5. அப்ப இத மஞ்சள் எங்க கொண்டு போய் போடுறேன், நீலத்தை எங்க கொண்டு போய் போடுறேன்னு தெரியா? தெரியாம தான் நினைக்குது. யாருக்கும் தெரியுமா? மஞ்சள் எங்க கொண்டு போய் போடுறோம், நீலத்தை எங்க கொண்டு போய் போடுறேன் தெரியா? நாம இப்படி கேள்வி வரக்குள்ள தெரிஞ்சதுக்கு செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தெரியா. ரெண்டாவது வாசிங்க. பச்சை நிறக்கொடி முதலில் இருந்து பார்க்கும்போது 3ஆவதா இருக்கான். ரைட். அப்ப ஒரு ஓட 2 வரும் நமக்கு. அப்ப 1 2 3 4 5 என்று எடுத்தா முன்னுக்கு இருந்து பார்க்கக்குள்ள இது பச்சை 3ஆவதா? ரைட். அப்ப 2வது பாயிண்ட் செஞ்சிட்டோம். சரியா? ரைட். 3வது பாயிண்ட் பாருங்க. மைதானத்தின் இறுதியில நீலக்கொடி, கடைசியில நீலமா? அப்ப நீலத்தை கொண்டே கடைசியில போடுங்க. நீலம் கடைசி. சரி. சிவப்பு நிறக்கொடியும் மஞ்சள் நிறக்கொடியும் பக்கத்து பக்கத்துல இல்ல, அருகே இல்ல. இப்ப நாம ஃபில் பண்ணணும், அவ்வளவுதான். இன்னொன்று சொல்லிட்டேன், மாக மேல மஞ்சள் நிறக்கொடி நீலத்துக்கு முன்னுக்கு இருக்கு. நீலம் தான் கடைசி. முன்னு கண்டா இவடத்தையும் முன்னுக்குத்தான், இங்கேயும் முன்னுக்குத்தான், இங்கேயும் முன்னுக்குத்தான். சரியா? இங்கதான் இருக்கு பிரச்சனை. நீல நிறக்கொடிக்கு முன்னுக்கு இருக்கு, இங்கேயும் முன்னுக்குத்தான், இங்கேயும் முன்னுக்குத்தான், இவடத்தையும் முன்னுக்கு, இவடத்தையும் முன்னுக்கு. எவடத்தை அந்த மஞ்சள் வரும். சரியா? இந்த மஞ்சளை நாம விடத்த போடுவோம்டா. சரி, விடத்த மஞ்சளை போடுவோம். நீ விடத்த மஞ்சளை போட்டா சரியா? இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், இதை விடத்த போட்டா ஓகே. சரியா? விடத்த மஞ்சளை போடுறேன். விடத்த மஞ்சளை போட்டா இதுல பச்சையும் வந்துட்டு, மஞ்சளும் வந்துட்டு, நீலமும் வந்துட்டு, சிவப்பும் கருப்பும் இருக்கு. அது எங்க போடுறேன்? அதுக்கு தரவு சொல்லலையே, தரவு ஒன்றும் சொல்லல. அப்ப இவடத்தை சிவப்பை போட்டா இவடத்தை கருப்பா போடுவோம். ஒரு புள்ள சொல்லுது இவடத்தை சிவப்பு இவடத்தை கருப்பு. இன்னொரு பொருள் இல்ல இல்ல, இவடத்தை கருப்பை போடு இவடத்தை சிவப்பை போடுன்னு சொல்லுது. சரியா? ரைட். இப்படி உண்டு. இன்னொரு புள்ள சொல்லுது என்னன்னு சொன்னா, இது ஓகே, இதுவும் ஓகே, நீலத்துக்கு முன்னுக்கு தானே மஞ்சள் சொல்லுது. நீலத்தை இங்க போட்டா என்ன? சரி, மஞ்சள் இங்க போட்டா என்ன? இவடத்த மஞ்சளை போட்டா சிவப்பு வடத்தை போடலாமா? முதலாவது சிவப்பை போடலாமா? மஞ்சளும் சிவப்பும் பக்கத்து பக்கத்துல இல்லையா? அப்ப சிவப்பை கொண்டு வந்து இங்க போடலாம். இங்க போட்டா மேல கருப்பு இப்படி வரும். அப்ப இங்க பாருங்க, இதுல தரவு குறைய இருக்கிறதுனால சரியா முதலாவது இடத்தை இதுதான் போடலாம்னு நமக்கு தெரியும். இப்ப விடைய பாப்ப தரவின் அடிப்படையில் மிகச் சரியான குட், மிகச்சரியான ஒன்று முதலாவது சிவப்பு நிறக்கூடி அமைந்துள்ளது. சரியா? என்றா சிவப்பு போட்ட இன்னொரு நாள் சொல்லுது கருப்பும் போடலாமே என்று சொல்லுதா சொல்லுது இல்லையா? சிவப்பை போட்டா முதலாவது போட்டா கருப்பையும் போடலாம். அந்த கருப்பையும் போடலாம். ஏன்னா சிவப்பு கருப்பு மாறி மாறி போடலாம் தானே என்று சொன்னா கருப்பத்தான் வைக்கலாம்டா அந்த கூற்று சரி, மிக சரியில்லை. ரெண்டாவது, பச்சை நிற கொடிக்கு அடுத்ததாக மஞ்சள் இருக்கு. அது எப்படி? பச்சைக்கு அடுத்ததா மஞ்சள். இவடத்தை வச்சாலும் சரி, இவடத்தை வந்து மஞ்சளை வச்சாலும் நீலத்துக்கு முன்னுக்கு தானே. எங்கவோ பச்சைக்கு முன்னுக்கு, அங்காலையும் வைக்கலாம் இங்காலையும் வைக்கலாம். சரியா? அப்ப பச்சைக்கு அடுத்ததா மஞ்சள் இருக்கும் என்று சொல்றாங்க. அப்ப இது
சரி, பச்சைக்கு இங்க வைக்கலாம் அல்லது இங்க வைக்கலாம். பச்சைக்கு அடுத்ததா மஞ்சள் வைக்கலாம். ரைட். அடுத்தது இரண்டாவதாக கொடியின் நிறம் கருப்பு. மேலையும் வைக்கலாம், கீழையும் வைக்கலாம் கருப்பை. சரியா? ஏன் இந்த இடத்தையும் வைக்கலாம் கருப்பை. அப்ப இவ்விடத்தை தான், ரெண்டாவிடத்தை தான், முதலாவிடத்தை தான், நாலாவிடத்தை தான் சொல்லலாம். அப்ப மாத்தி வைக்கலாம். இப்ப சுவரா வர்றது ரெண்டாவது ஆன்சர். சரியா? அந்த கேள்விக்கு நம்ம சுவரா எடுக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா ரெண்டாவது. முதலாவதும் மூணாவதும் சுவரா எடுக்கலாம், மிகச்சரி என்று சொல்லலாம். அப்ப அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர் பொருத்தமானது. இதுக்கு வந்து 25வது. ரைட். 7க்கு 9க்கு 9 எடுத்தாக்க வைத்துங்க. 9க்கு 9 2 பேர் எடுத்தி. 9க்கு 8 9க்கு 8 9க்கு 7 சரி, வெரி குட். மற்றாக்களுக்கு கொஞ்சம் காணா. சரியா? விளங்கிச்சா? விளங்கினாக்க கை வைத்துங்க, சொல்லி தந்தது. ரைட். விளங்கினா கட்டாயம். அடிக்கடி கேள்வி வர்றது இப்ப வந்துட்டு இருக்கிற கேள்வி என்னண்டா 3வது 4வது 5வது 6வது அதோட 8வது 3 4 5 6 8 இது அடிக்கடி வருது. இப்ப வந்துட்டு இருக்குது கேள்விகள். இப்ப இதே மாதிரி மாடல் கேள்விகள் இப்ப வந்துட்டு கொடி நிறங்கள்ல அது எப்படி வந்தேன்னு சொல்லி போட்டு 3 4 கேள்வி வழங்கப்படுத்தீங்க. சரியா? அதுல நீங்க பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க. முடிப்போமா? 2 3 பேர் தூங்கிட்டாங்க. ரைட். டவுட் இருக்கிறார்கள் இருக்க, மத்தாக்கள் போகலாம். சார் 6வது கேள்வி கொஞ்சம் விளங்கப்படுத்துறீங்களா?